ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் இந்த யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 22, 23 மற்றும் 24வது அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே தேமானியனான எலிப்பாஸ் சொல்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எலிப்பாஸ் ஒரு பாரம்பரியமான இருப்பினும் எளிதான மனம் திரும்புதலுக்குரிய உபதேசத்தை மறுபரிசீலனை செய்யும்படி யோபுவை கேட்டுக்கொண்டதை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே இதோ தன்னுடைய பாவத்தை அகற்றிவிடவும் பூமிக்குரிய காரியங்களின் மீதுள்ள தனது நம்பிக்கையை விட்டுவிட்டு சர்வ வல்லவரை தன்னுடைய மகிழ்ச்சியாக கொள்ளவும் யோபு தேவனிடத்தில் திரும்புவதற்கு முழு மனதுடன் விரும்பினால் அப்பொழுது தேவன் எல்லா துன்பங்களிலிருந்து நிச்சயமாக விடுவிப்பார் என்று அங்கே எலிப்பாஸ் சொல்கிறதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவனுடைய ஜெபங்களுக்கு அப்படி யோபுவின் ஜெபங்களுக்கு அப்படி மனம் திரும்பும் பொழுது பதிலளிக்கப்படும் என்று எலிப்பாஸ் தனது வார்த்தைகளிலே சொல்லுகிறதான காரியங்களை நாம் காண முடியும். எனினும் மனம் திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் சரீர பொருளாதார ரீதிகளில் வரும் செழிப்பிலே எப்போதும் அது முடிவடைவதில்லை. மனம் திரும்புதல் ரட்சிப்பு பட்ட பிறகும் மனம் திரும்பிய பிறகும் சில சமயங்களிலே நமக்கு பல விதங்களிலும் நெருக்கங்கள் உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் தேவனாகியர் அதிலிருந்து விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே இங்கே மனம் திரும்பிவிட்டால் அல்லது ரட்சிக்கப்பட்டு விட்டால் நமக்கு எந்த விதமான நெருக்கமோ துன்பமோ வராது என்பதல்ல. தொடர்ந்து மீண்டும் சுகத்தையும் செழிப்பையும் மீண்டும் பெறுவதற்கு அங்கே மனம் திரும்பும்படி யோபுக்கு புத்திமதி கூறுகிறது. இங்கே எலிப்பாசனுடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். நாம் மனம் திரும்புதல் மீண்டுமாக சுகத்தையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு. தேவன் நமக்கு சுகத்தை தருவார், செழிப்பை தருவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அது பிரதான காரியம் அல்ல. பரலோக ராஜ்யமே நமக்கு முக்கியமான காரியம். இங்கே எலிப்பாசனுடைய வார்த்தைகள் நல்ல பேச்சு திறனோடு மனம் திரும்பலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாலும் அவைகள் தவறான எண்ணத்தோடு பேசப்பட்டவையாக காணப்படுகிறது. துன்பப்பட்டு கொண்டிருக்கிற யோபுவிற்கு இறக்கப்படக்கூடிய அறிகுறியே அவனுடைய இருதயத்திலே இல்லை. பலவீனம் மற்றும் துன்பப்படுகளிடம் பேசப்படும் மனம் திரும்புதலின் செய்தியானது ஆறுதலும் மனதுருக்கமும் சேர்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை எலிப்பாசனுடைய தோல்வி எடுத்து காட்டுகிறது. தொடர்ந்து 23வது அதிகாரத்தில் யோபு பிரதியுத்தரமாக சொல்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயங்களுக்கு அவருக்கு முன்பதாக வரிசையாக வைத்து காரியங்களை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் தன் காரியங்களை அங்கே விவாதிக்கும்படியாக யோபு விரும்புகிறார். யோபுவினுடைய துன்பங்கள் அனுபவத்தின் முழுவதிலும் அவனுடைய வாஞ்சை அவனுடைய கர்த்தரின் சமூகத்தை சந்திப்பதற்காகவே ஏங்கி நிற்கிறது. அவனுடைய வளம் நிறைந்த வாழ்வில் ஏற்பட்ட இழப்பு எப்போதாவது அரிதாக அவன் குறிப்பிட்டான். அவனுடைய பிள்ளைகளின் இழப்பினால் ஏற்பட்ட தனது ஆழ்ந்த துக்கத்தை கூட பெரும் குறையாக அவன் சுட்டி காட்டவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அந்த தேவனுடைய சமூகத்தின் இழப்பை, பிரசன்னத்தின் இழப்பை அவன் பெரிதாக கருதி துக்கமடைந்த காரியத்தை குறித்து நாம் இங்கே காண முடியும். ஆனாலும் யோபுவுக்கு இருந்த விசுவாசம், நான் போகும் வழியை தேவன் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி நான் சோதனைக்குள்ளாய் கடந்து செல்கிறதை குறித்து யோபு அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது,
அப்படி நடியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டு நடக்கிறதை யோபு சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 24வது அதிகாரத்திலும் யோபு இதோ துன்மார்க்கருக்கு வரும் காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்க. துன்மார்க்குடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அங்கே எல்லைக்குறிகளை மாற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போகிறார்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்களுடைய கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அநேக அநியாயங்கள் அங்கே துன்மார்க்கரால் செய்யப்படுவதை குறித்தும் அங்கே யோபு குறிப்பிடுவதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் தேவனை பற்றிக்கொள்ளுவர்களுக்கு நித்திய ராஜ்யம் உண்டு, நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நாம் பற்றிக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அந்த உலகத்தில் காணப்படுவதான துன்மார்க்குடைய வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டியதில்லை. அவர்களுடைய காரியங்கள் நியாய தீர்ப்பிலே வெளிப்படும். நாமோ தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம், தேவனுடைய வசனத்தின்படி நடப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.